கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட என்ன வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று தெய்வ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் என் மனதில் போட்ட ஒரு தலைப்பு கள்ள உபதேசம். இந்த நாட்களில் அநேக கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நாமும் நமது இருதயத்துக்கு ஏற்ற உபதேசம் எது என்று தேடி அதை போய் கேட்கிறோமே ஒழிய தேவனுக்கு உகந்த உபதேசம் எது என்பதை நாம் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இயேசு சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமுமாய் இருக்கும் என்று. அந்த இடுக்கமான வழியில் பிரவேசிக்கிறதற்கு நாம் சிரமப்படுகிறதுனாலும் நமக்கு அதில் பிரவேசிக்க விருப்பம் இல்லாததினாலும் உண்மையான உபதேசம், வேதத்தின்படி தேவ சித்தத்தின்படி இருக்கிற உபதேசம் கடினமாய் இருக்கிறபடியினாலும் நம் மனதிற்கு ஏற்ற உபதேசத்தை தேடி செல்கிறோம். அது சரியா அல்லது தவறா என்பதை கூட ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த நாட்களில் நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் கூட கள்ள உபதேசத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால் அது நம் வாழ்வில் என்ன விளைவை உண்டாக்கும் என்பதை வேதத்தில் இருந்து உங்களுக்கு காட்டி கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறபடியினால் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரியும். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்த பின்பு ஆண்டவர் அவர்களை சபித்து தோட்டத்திற்கு வெளியே அனுப்பின பின்பு அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை காயின். அந்த காயினுடைய நிலைமை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே அதிகாரத்தில் இப்பொழுது அதே அதிகாரத்தில் உள்ள 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். காயினும் ஆபேலும் தங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுப்பார்கள். அதில் ஆண்டவர் ஆபேலுடைய அந்த காணிக்கைகளை அங்கீகரித்திருப்பார். ஆனால் காயினுடைய அந்த காணிக்கைகளை அங்கீகரித்திருக்க மாட்டார். அதற்கான ரீசனும் நமக்கு தெரியும் என்னவென்று. ஆனால் இந்த காயின் இந்த உலகத்தின் முதல் சிரேஷ்ட புத்திரன், முதலில் பிறந்த மனிதன். ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் காயினோ முதலில் பிறந்தவன். அவன் ஒரு தேவ திட்டத்தை சுமந்து வந்திருக்க வேண்டிய ஒருவன். ஏனென்றால் சிரேஷ்ட புத்திரன் என்பவன் தேவ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளைதான் சிரேஷ்ட புத்திரன் வேதத்தின்படி. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை சுமந்து வந்திருக்க வேண்டிய அந்த காயின் எதற்காக இப்படி வேத திட்டத்திற்கு மாறாக விலகி போனான் என்பதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவன் மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 23வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சிலிலாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். நன்றாய் கவனிங்கள். காயின் மாத்திரம் ஒரு கொலைக்காரனாக மாறி போகவில்லை. அவனுடைய குமாரனாகிய, அவனுடைய வம்சமாகிய லாமேக்கும், அவனுடைய சந்ததியாகிய லாமேக்கும் ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டது. மொத்த சந்ததியும் ஒரு குற்ற சந்ததியாக மாறி போனது. இதற்கான காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நல்லா கவனிங்க. சத்ரு இந்த இடத்துல சர்ப்பத்தின் மூலமா
பேசுகிறான். சர்ப்பத்தின் மூலமாக ஸ்திரீ ஏவாளுடன் பேசுகிறான். ஏவாள் நியாயமாக பார்த்தா இந்த இடத்துல சர்ப்பத்தை இக்னோர் பண்ணியிருக்கணும். சர்ப்பத்தோட உபதேசத்துக்கு தன் செவியை சாய்த்திருக்க கூடாது. ஆனால் ஏவாள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சங்களின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். நன்றாக கவனிங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி காட் சொல்லிட்டாங்க எதை செய்யக்கூடாதுன்னு. ஆனாலும் ஸ்திரீ என்ன பண்ணானா, இந்த இடத்துல அந்த சர்ப்பத்தோட கள்ள உபதேசத்துக்கு செவி சாய்த்தபடியினால் அவளுக்கு பிறந்த முதல் குழந்தை ஒரு பாவம் நிறைந்த சந்ததியாய் மாறி போனது. இந்த நாட்களிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, எனக்கு கேட்குற உபதேசம் என் மனசுக்கு ஏற்றபடியாக இருக்குது, என் செவிக்கு இன்பமாக இருக்குது, இதுதான் என்னால் பண்ண முடியும்னு நினச்சி அந்த உபதேசத்தை நீங்கள் வேதத்தின்படி ஆராய்ந்து பார்க்காமல் கள்ள உபதேசத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள். ஆனால் அது உங்களை மாத்திரம் பாதிக்காது, உங்களுடைய சந்ததியர்களையும் சேர்த்து பாதித்துவிடும். கவனமாயிருங்கள். இந்த நாட்களிலும் அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள கிறிஸ்தவர்கள் உலாவி வருகிறார்கள். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் ஒரு எச்சரிப்பின் சத்தம் தேவனிடத்திலிருந்து நமக்கு தெளிவாய் தொனிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் பரிபூர்ணமாக அடையும்படி நித்திய ஜீவனை பெறும்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் என்னை பொறுத்த மட்டும் மிகவும் வேகமாய் ஓடி ஒரு இடத்தில் முட்டி விழுவதை பார்க்கிலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, நிதானமாக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடி ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதலால் நீங்கள் கேட்கிற எல்லா உபதேசமும் தேவனிடத்தில் இருந்து வந்த உபதேசம் என்று நம்பாதேயுங்கள். அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். சோதிப்பது என்பது, நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்பது நம் இருதயத்துக்கு ஏற்றபடி சோதிப்பது அல்ல. நமக்கு பிடித்தது எது என்று சோதித்து அதை ஏற்றுக்கொள்வது அல்ல. அது நலமானது அல்ல. இந்த வேதத்தின்படி எது சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி எது சரி. இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நியமாய் எண்ணினார்கள் என்று. இந்த மகத்துவத்தின்படி இதை அந்நியமாய் எண்ணாமல் இதை படித்து இந்த வேத மகத்துவத்தின்படி எந்த உபதேசம் சரியாக இருக்கிறதோ அதற்கு செவி கொடுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் உங்கள் சந்ததியும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.